ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருதா பண்ணிடலாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. பூண்டு 10-20 பல் பூண்டு ஆயில் விட்டுட்டுங்க. வானிலையில் நல்லா வெண்ணிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கலாங்க. பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதோடு நாம் தக்காளி 2, அப்புறம் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுட்டேங்க. பருப்பு 1 டம்ளர் போட்டு அதுவும் தனியாக வேக வச்சுருக்குறேங்க. 3 விதமாக பண்ண போகிறோங்க. நம்ம பூண்டு பொன்னிறமாக ஆன பிறகு அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பதத்துக்கு பூண்டு வரணுங்க. நல்லா வணக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. பூண்டு வணக்கி முடித்த பிறகு அடுத்தது வரமிளகா 3, பச்சை மிளகா 3, இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நான் சொல்கிறேங்க எவ்வளோ போடுறோன்னு. நல்லா வணக்கி எடுத்து அதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சாச்சுங்க. முன்னாடியே எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணுங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசாக 2 போட்டிருக்குறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கலாங்க. இது சிக்கன்லேயும் பண்ணலாங்க. இப்போ புரட்டாசி மாதம் இதில் பண்ணுறோங்க. வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வேக வச்சு பிறகு அதையும் எடுத்து ஒரு தட்டில் எல்லாத்தையுமே ஒரே தட்டிலையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் வணங்குற பிறகு கருவேப்பிலை நல்லா 5 ரூபா கருவேப்பிலை போட்டிருக்குறேங்க. கருவேப்பிலையே நல்லா சுத்தமாக வணக்கி எடுத்து அதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. வெங்காயத்தை, கருவேப்பிலை எல்லாமே வணக்கி எடுத்து வச்சுங்க. கடைசியாக நாம் என்ன போடுறோன்னா தக்காளி கட் பண்ணி பெரிய தக்காளியை 2 எடுத்து வச்சுட்டேங்க. அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா போடுங்க. அதே போதும். நார்மல் காரத்துக்கு நான் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு 4 வரமிளகா போட்டுருக்கிறேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தி அந்த மிளகா போடுறேன்னா நீங்கள் 7-8 போடணுங்க. நல்லா தக்காளியை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டுங்க. நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க. தோல் உரிச்சிடலாங்க. அப்புறமா எடுத்து அதையும் அதே பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுக்கலாங்க. அதோடு நம்ம உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணி அதையும் நம்ம வேக வச்சுட்டு தோல் உரித்து இதில் போட்டு வணக்கலாங்க. தக்காளி வணக்கி அதையும் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிடுங்க. வேக வச்சு தோல் உரித்து அதுக்கப்புறம் இதில் எண்ணெயில் போடணுங்க. எண்ணெயில் லைட்டாக வணக்கி எடுத்து இது பார்த்திங்களா எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே போட்டாச்சுங்க. பருப்பு ஒரு 1/2 டம்ளர் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க பருப்பையும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாங்க. இன்னும் மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க. தக்காளியோட தோலை நம்ம எடுத்துடணும். தக்காளியோட தோலை 4 தக்காளியோட 2 தக்காளியே 2ஆக வறுத்து போட்டிருக்குறேங்க. அந்த எல்லாத்தோட இதையும் தோல் எடுத்துகிட்டு நல்லா இப்படி பெசரிக்கிங்க. கையிலையே பிசைஞ்சிங்கன்னா போதுங்க. இல்லை நீங்கள் நான் மிக்சியில் போட மாட்டேங்க. கையிலையே நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது இல்லை, அதனால் கையிலையே நீங்கள் பெரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பு ஒரு பக்கம் 1/2 கப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் ஒரு சின்னதாக இருக்கிறனால 2-3 உருளைக்கிழங்கு அதையும் வேக வச்சு வணக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இதோட சின்னதாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக பச்சையாக போட்டுக்கோணுங்க. அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டேங்க. எந்த சமையல் பண்ணாலும் லவ்வோடு பண்ணுங்க. அப்போ நல்லா அன்பாக பண்ணும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பெசரி எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க 3 விதமாக பண்ணுறேங்க. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டது ஒரு குருதாங்க. அது ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுட்டுங்க. அதுக்கப்புறமா பருப்பை போட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுங்க. பாருங்கள், ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பருப்பு போட்டுக்கலாங்க.
நம்ம பெசரி வச்சது எவ்வளவு வருதோ பாருங்கள், ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது பருப்பெல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு பாதி பருப்புக்கு பாதி உருளைக்கிழங்குங்க பிசைகிறேங்க. பருப்பு போட்டு ஒரு குருதா, வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குருதா, அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருதா. மொத்தமாக 3 வகையாக இதை பண்ணலாங்க. நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணி காட்டுங்க. நான் ஒன்றா பண்ணி காட்டிக்கிட்டேன். பருப்பில் ஒன்று போட்டு பிசைஞ்சு அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பில் வந்துங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. சுத்தமாக தண்ணி இருத்துட்டு தான் நம்ம இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அடுத்தது மீதி இருக்கிறத உருளைக்கிழங்கு போட்டு நல்லா நசுக்கி விட்டு பிசைஞ்சிடலாங்க. இப்போது பொட்டேட்டோ குருதா, பருப்பு குருதா, அடுத்தது வெங்காய குருதா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க. மக்களே, சீக்கிரம் குயிக்காக ஆயிருங்க. உங்களுக்கு ஒரு 1/2 ஹவரில் ஆயிருங்க. உருளைக்கிழங்கு ஒரு அடுப்பில் வைங்க, அப்புறம் பருப்பு ஒரு அடுப்பில் வேக வச்சுட்டு மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது வெந்துருங்க. எடுத்து கலக்குனிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் நான் இந்த பருப்பு குருதாவை நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறீங்களா, இன்றைக்கி சந்தவை ரெடி பண்ணினேங்க. அதுலேயும் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நெய் ஊற்றி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள். சந்தை ஒரு பேக்கெட்டுங்க வாங்கி நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. அடுப்பில் எடுத்து அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க. நாம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கியிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டு பெசரி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது சந்தவி இன்றைக்கி பண்ணதுனால நான் சந்தவியில் கிளறி வைக்கிறேங்க. அதைய அவ்வளோதாங்க மக்களே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பாட்டில் அப்படியே நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை நெய் சேராதவங்க தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாகவும் இருக்கும். நல்லா சந்தவியோடு நல்லா கிளறி எடுத்துருங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கும் ஆயிடுச்சுங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.